ஹாய் தமிழக மக்களே, வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட். மாதிரி எல்லாரும் ஹைகோர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க நீதிமன்றத்துக்கு. செம்ம ஜாப் மக்களே, உங்கள் லைஃப் செட்டில்டு. சரியா? ஓகேங்களா? உங்களோட ஜாப் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ்ஸு, கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க, ரிட்டன் எக்ஸாமுக்கு அடுத்து ஃபிசிக்கல் எப்படி நடக்கும், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்கும், அதுக்கடுத்து வாய்மொழி தேர்வான இன்டர்வியூ எப்படி நடக்கும், எதுக்கு என்னென்ன மார்க்கு, சரிங்களா, ரிசர்வேஷன் படி எப்படி போகிறது அப்படின்ற முழு தகவலும் இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். அது போக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு வீடியோ கொடுப்போம். கண்டிப்பா ரிப்ளை உடனே வரும். சரியா? சரி, இப்போ நீங்க முதல்ல அந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணா ரெண்டாவது ஸ்டேஜ் போக முடியும். ரெண்டாவது ஸ்டேஜ் செய்முறை தேர்வு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாய்மொழி தேர்வு போக முடியும். முதல்ல ரிட்டன் எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் பாருங்க. செக்ஷன் ஏ, அதாவது பகுதி ஆள வந்து பொது தமிழ், சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அதை எடுத்துக்கலாம். ரைட்டா? 50 கொஸ்டின், 50 வினாக்கள். ரைட்டா? அடுத்து ஜிகே 50 கொஸ்டின். ரைட்டுங்களா? ஜிகே 50 கொஸ்டின். இது 2 மணி நேரம், மொத்தம் 100 கொஸ்டின் 2 மணி நேரம். இந்த ரிட்டன் எக்ஸாம், இந்த இன்டர்வியூ, இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இந்த ஃபிசிக்கல், இந்த ஃபைனல் இன்டர்வியூ எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் ஃபைனலாக தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? தெரியப்படுது தெரிவித்தல், இதெல்லாம் கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் சார்பாக இந்த நீதிமன்ற தேர்வில் மாணவர் அனைவரும் மகத்தான வெற்றியடைய வாழ்த்துக்கள்.